ஹாய் கைஸ், வெல்கம் டு பிக் டாபிக். தளபதி விஜய் அவர்கள் இன்றைக்கி ஒரு சூப்பரான பதிலடி ஒன்று பார்த்தோம்னா, தளபதி விஜய் அவர்கள் மேலே திணிக்கப்பட்ட அந்த சூழ்ச்சிகளுக்கு பார்த்தோன்னா ஒரு சூப்பரான ரிப்ளை கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இந்த ஒரு வீரியம் தான் இனிமேல் நம்மளுக்கு தேவைப்படுது. இது வந்து குறையாமல், கொஞ்சம் கூட குறையாமல் அப்படியே பார்த்தோம்னா இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதா என்னோட ஆசையும். சரி, அவர் என்ன கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத பார்த்துட்டு, ப்ளஸ் நம்ம தளபதி ஃபேன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அது யாராக இருந்தாலும் ஓகே தான். அசிமான வச்சு செஞ்சுருக்காரு ஒரு கூட்டத்தில். அதுக்கு சில கேள்விகள், சில தற்குறித்தனமான பதில்களை பேசிகிட்டு இருக்காங்களா, அதுக்கு ரிப்ளை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம தளபதி ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளுக்கும், அதாவது தளபதி விஜய் அவர்களை எதிர்த்து அவரை முடக்கணும் அப்படின்னு நினச்சவங்களுக்காக பார்த்தோன்னா ஒரு சூப்பரான பதிலடி ஒன்று கொடுத்துருக்காரு. அது என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். அது ஒரு அறிக்கை தான், சின்ன அறிக்கை தான், வாச்சிடுறேன். நம்ம அரசியல் பயணத்தில் அர்த்தம் பொதிந்த ஒரு ஆழ்நீர் அடரமைதிக்கு பிறகு உங்களோடு பேசவும் உங்களை அழைக்கவும் ஒரு கடிதம் இது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்மளோட அரசியல் பயணத்தில் கொஞ்சம் பார்த்தோன்னா அமைதியாக இருந்தது உண்மைதான். இந்த ஒரு மாதமாக தளபதி விஜய் அமைதியாக இருந்தார். அதுக்கு ரீசனும் இருக்குது அப்படின்றத சொல்லிவிட்டு, அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு எழுதக்கூடிய கடிதம் இது அப்படின்னு தளபதி ஸ்டார்ட் பண்ணுறாரு. சூழ்ச்சியாளர்கள், சூதுமதியாளர்கள் துச்சமாக எண்ணி நம்மை தூறு செய்த போதினும் அச்சமின்றி அத்தனையும் உடை தெரிந்து விட்டு நம் அன்னை தமிழ்நாட்டு மக்களுக்காக ஆர்த்தெழ வேண்டிய தருணம் இது அப்படின்னு மாதிரியும். அடுத்த லைன்னு பார்த்தோன்னா கொஞ்சம் எமோஷ்னலாகவும் ப்ளஸ் கொஞ்சம் கோபமாகவும் போட்டிருக்கிற மாதிரி தெரியுது. அதுக்கப்புறமா, தமிழக வெற்றி கழகத்தின் படைக்கலன்களாக நீங்கள் இருக்கையில், நம்மை காக்கும் கவசமாக நம் தமிழ்நாட்டு மக்கள் இருக்கையில், அவர்களோடு நமக்குள்ள உறவை அவர்களுக்கான குரலாக தொடரும் நம் வெற்றி பயணத்தை எவராலும் தடுக்க இயலாது. இதை நாம் சொல்ல வேண்டியதே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. எஸ், உண்மைதான். இந்த கரூர் பிரச்சனைக்கு அப்புறமாவும் கூட நிறைய பேர் தாவேக்க மேலே பல அவதூறுகளை அள்ளி தெளித்தாலும் நிறைய பேர் தாவேக்காவுக்கு தான் ஆதரவாக இருந்தாங்க. தளபதி விஜய் அவர்களுக்கு தான் சப்போர்ட்டாக இருந்தாங்க. அவர் என்ன பண்ணுவார், அவருக்கும் இதுக்கும் பெரிய அளவில் சம்மந்தம் கிடையாது. விஜய் அவர்கள் பார்த்தோன்னா இந்த இடத்துல தவறு அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது அப்படின்னு தளபதி பக்கம் நின்று மக்களை நம்ம பார்த்துருந்தோம். அதைத்தான் தளபதி இந்த இடத்துல சொல்கிறாரு. கடந்த ஒரு மாத காலமாக தமிழக மக்களே இதை மௌன சாட்சியாக உலகிற்கு உரைத்து கொண்டிருக்கின்றனர். சூழ்ச்சிகளாலும் சூதுகளாலும் நம்மை வென்றுவிடலாம் என்று கனவு காணும் எதிரிகளும் இதை உணர்ந்தே உள்ளனர் அப்படின்றதையும் தளபதி இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு விஷயத்தை வச்சு விஜய் அவர்கள் அடக்கிடலாம், ஒடுக்கிடலாம், அவர் எந்திரிக்கவே முடியாது, கட்சியை கழிச்சிடுவார் அப்படின்னு பல அவதூறுகள் கலப்பினாங்களே, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. மக்கள் நம்ம பக்கம் இருக்கும்போது நம்ம மீண்டும் எழுந்து வருவோம் அப்படின்றது தளபதி இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காரு. கள நிலவரம் நம்மை ஊக்குவிப்பதாக இருக்கையில்தான் நம் அடுத்த அடியை இன்னும் நிதானமாகவும் அளந்தும் தீர்க்கமாகவும் நம்ம எடுத்து வைக்க வேண்டும் அப்படின்னு தளபதி இந்த இடத்துல சொல்லியிருக்காரு. இதைத்தான் நம்மளும் பார்த்தோன்னா பல வீடியோக்களில் பேசியிருப்போம். அந்த கரூர் பிரச்சனைக்கு அப்புறமா இனிமேல் நம்ம எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் பார்த்தோன்னா ரொம்ப கவனமாகவும் இருக்கணும். இதையெல்லாம் விட இராணுவ கட்டமைப்போட நம்மளும் பார்த்தோன்னா செயல்படணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தோம். தளபதி தான் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இத்தகைய சூழலின் கழகத்தின் அடுத்த கட்ட தொடர் நிகழ்வுகள் மற்றும் செயல்பாடுகள் குறித்து விவாதிக்க வேண்டும். ஆகவே இவை குறித்த முடிவுகள் எடுக்கும் பொருட்டு கழகத்தின் இதயமான பொதுக்குழுவின் சிறப்பு கூட்டத்தை கூட்ட முடிவு செய்துள்ளோம். அதன்படி வருகிற 5/1/2025 புதன்கிழமை அன்று நம் தமிழக வெற்றி கழகத்தின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் காலை 10 மணிக்கு நடைபெற உள்ளது. மாமல்லபுரத்தில் இருக்கிற ஒரு ஹோட்டலில் பார்த்தோம்னா நடக்க போகுது அப்படின்றத தளபதி சொல்லியிருக்காரு. இவ்வளோ தான் இந்த அறிக்கையில் சொல்லியிருக்காரு. நம்ம இன்னும் பார்த்தோன்னா துவண்டு போகலை, இந்த பிரச்சனை வச்சு நம்மளை அடக்கிடல அப்படின்னு நினச்சவங்களுக்கெல்லாம் பார்த்தோன்னா தமிழ்நாட்டு மக்களே கரியை பூசிட்டாங்க. நம்ம இன்னும் மேலும் மேலும் எழுந்து வரதா போகிறோம். இன்னும் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்காக சில கட்டமைப்புகளை பலமாக பண்ண போகிறோம். அதுக்குடான ஒரு பொதுக்குழு கூட்டம் நடத்த போகிறத தளபதி இதில் சிம்பிளாக சொல்லியிருக்காரு. அவ்வளோதான். வர 5ஆம் தேதி நடக்க போகுது. பொதுக்குழுவில் என்ன மாதிரியான முக்கிய முடிவுகள் எடுக்க போகிறாங்க, என்ன மாதிரியான கட்டமைப்புகளை பலப்படுத்துறதை பற்றி பேச போகிறாங்க அப்படின்றதெல்லாம் பொறுத்து தான் பார்க்கணும். பொறுத்து இருந்து பார்ப்போம். இதுக்காக தான் நம்மளும் வெயிட்டிங். விஜய் அவர்கள் இஸ் பேக் அப்படின்னு சொல்கிற மாதிரி இனிமேல் வரக்கூடிய தளபதி விஜய் அவர்களை நம்ம பார்க்கும்போது அவர் ஒரு புதுசாக இருக்கார். இதுக்கப்புறமா பார்த்தோன்னா தளபதி விஜய் அவர்கிட்ட ஒரு மாற்றம் தெரியுது. அவர் இதையும் தாண்டி பார்த்தோன்னா ஒரு படி முன்னேறி இருக்கார், மேலே போகிறாரு. சில விஷயங்களை பார்த்தோன்னா இப்படி பார்த்துக்கிறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு பேர் அப்படிங்கிறது தமிழக வெற்றி கழகத்துக்கும் மிக முக்கியமாக அவர் அந்த லெவலில் போகிறதுக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களாகிய நாம் பார்த்தோன்னா பக்கபலமாக இருக்கணும். ஏன்னா நம்மளை சில பேர் பண்ணுற சில தவறுகள் தான் பார்த்தோன்னா பெரிய அளவில் தளபதி விஜய் அவர்களை பாதிக்குது. ஏன்னா கட்டமைப்பு கிடையாது, தாவேக தொண்டர்களை வழி நடத்துகிற விதத்தை பாருங்கள் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை பேசுகிறாங்கல்ல. அதுக்கு நம்மளும் பார்த்தோன்னா ரொம்பவுமே ஜாக்கிரதையாக நம்மளோட செயல்பாடுகளை அடுத்தடுத்து முன்வைக்க வேண்டியது நம்மளோட கடமை. அதனால் தாவேக்காவுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டியது தொண்டர்கள் கையில் தான் இருக்குது. அது எல்லாத்தையும் தாண்டி தான் தளபதி. அதனால் தாவேக்கா தளபதி விஜய் அவர்களும் சரி, தொண்டர்களாகிய நம்மளும் சரி, இன்னும் கவனமாக சிறப்பாக பயணிக்கணும் அப்படின்றது இந்த வீடியோ மூலமாக நான் சொல்லிக்கிறேன். சரி, ஓகே. அடுத்தது இங்கே பார்த்தோன்னா தலைவரை கட்டமைக்க தெரியல அப்படின்னு பேசுகிற ஒரு குரூப்பு, இங்கே தலைவரே கட்டமைக்கப்படாத ஒரு நபராக இருக்கார்ல. யார் அப்படின்னா, நாம் டம்மி கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு சைமன் அவர்கள். அவர் பேசுகிற விஷயங்களெல்லாம் பார்க்கும்போது எல்லாருக்கும் டென்ஷன் ஆகும்.
அவர் எங்கேயோ ஒரு மேடையில் வழக்கம் போல் ஏதோ கத்திட்டு இருந்திருக்காரு. அதாவது ஒரு மேடை போட்டு அந்த வரலாறு தெரியுமா, அவர் புரட்சியாளர், இவர் புரட்சியாளர், லெனின் புரட்சியாளர், சேகுவேரோ புரட்சியாளர் அப்படின்னு இன்னும் பார்த்தோன்னா இதுவே பேசிக்கிட்டு இருக்காங்க. 5th ஸ்டாண்டர்டில் ஸ்கூல் பசங்க படித்து அவங்க பார்த்தோன்னா எக்ஸாம் எழுதி மார்க் வாங்கி அவங்கள பற்றி தெரிஞ்சுட்டு போயாச்சு. இன்னும் பார்த்தோன்னா உட்காந்து இதையே பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நான் விவரம் தெரிஞ்சதுலேருந்து பார்த்தது அப்படின்னா 2018 இந்த விஷயத்தை அவர் பேசிகிட்டே இருக்கார். அதுக்கு முன்னாடி எத்தனை வருஷம் பேசியிருக்காரு? நான் கவனிக்க ஆரம்பிச்சது 2018 இப்போ வரைக்கும் இதே விஷயத்தை முட்டு சந்தா மேடை போட்டு பேசிகிட்டே இருக்கார். இன்னும் பார்த்தோன்னா ஃபஸ்ட் டைம் உட்காந்து கேட்குற மாதிரியே கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு குரூப்பு. இது ஒரு சைடு. சரி, நீ அவங்கெல்லாம் புரட்சியாளர்கள்ப்பா, நீ என்ன புரட்சி பண்ண அப்படின்னு கேட்டால் பதில் சொல்ல மாட்றாங்க. ஒருத்தருக்கு ஒரு வேட்டி சேலையாவது யாராவது வாங்கி கொடுத்துருக்கீங்களா கஷ்டப்படுற மக்களுக்கு அப்படின்னா அதுவும் கிடையாது. சாப்பாடாவது யாருக்காவது வாங்கி கொடுத்துருக்கீங்களான்னா அதுவும் கிடையாது. ஒன்றுமே கிடையாது. புரட்சி அப்படின்னு அவங்க பண்ணாங்க இவங்க பண்ணாங்க அப்படின்னு பேசிக்கிறாங்க. இப்போ கூட மருது பாண்டியர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துகிறாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, எதுவும் பண்ண மாட்டாங்க. சும்மா அவங்க இதை பண்ணாங்க இவங்க இதை பண்ணாங்க அப்படின்னு பேசுவாங்களே தவிர எதுவும் பண்ண மாட்டாங்க. நான் நேற்றே சொல்லியிருந்தேன், வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தளபதி விஜய் அவர்கள் 5 கோடி நிவாரண உதவி கொடுத்தாரு. அந்த 5 கோடிக்கு விலை பெறுமா அந்த கட்சி அப்படின்றத பற்றி அந்த லெவல் இருக்குது இவங்களோட கட்சி. இதில் விஜய் அவர்களை கேள்வி கேட்குறது. சரி, அங்கே போய் சும்மா இருந்தால் அவரோட வளர்ச்சி பற்றி தெரியுமா, அவரோட புரட்சி பற்றி தெரியுமா அப்படின்னு பேசிட்டு வாய மூடிட்டு இருக்க வேண்டியதானே. சம்மந்தமே இல்லாமல் தளபதி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எடுத்து தளபதினா யார் தெரியுமா, அந்த படைக்கு தளபதி இந்த படைக்கு தளபதி அப்படின்ற மாதிரி பேசிட்டு விஜய் அவர்கள் அங்கே போய் பேசுகிறாரு. என்ன பேசுகிறாரு அப்படின்னா, என்னடா தளபதி, சிறங்கு படைக்கு ஏதாவது தளபதியா அப்படின்னு கேட்குறாரு முட்டாள்தனமாக. அப்போ அங்கே இருக்கிற சும்மா இருப்பானா, அது விஜய் ரசிகரோ இல்லை யாராவது பார்த்தோன்னா இருந்துட்டு போகிறாங்க. அவன் பார்த்தோன்னா கெட்ட வார்த்தையிலே பச்சையாக கேட்டு போயிட்டான். அத்தனை கூட்டத்தில் நினச்சி பாருங்கள், அங்கே இருக்கிறது பூரா சீமான் தும்பிகள். சீமான் பேசிகிட்டு இருக்காரு, கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் மேலே பேசிகிட்டு இருக்காரு, கீழே தொண்டர்கள் எல்லாமே இருக்காங்க, பொதுமக்களும் இருக்காங்க, பாதுகாப்பும் இருக்குது. அது எல்லாத்தையும் மீறி எவ்வளோ கோபம் இருந்திருந்தா இந்த தற்குறி சைமனை அந்தளவுக்கு பார்த்தோன்னா ஒரு பச்சையாக கேட்டு போயிருப்பான். அந்த லெவல் இருக்குது இவங்க அண்ணனோட லட்சணம். அது எப்படி அவர் பேசுனது சரியா அப்படின்னு கேட்கலாம். அவன் பேசுனது சரிதான்டா, அவன் பேசுனது 100% சரி. ஏன் அது சொல்கிறோம் அப்படின்னா, நீ ஒரு கட்சியோட தலைவன் கிடையாது, ஒருங்கிணைப்பாளர். கட்சிக்கு சொந்தக்காரன் தான் தலைவன், இது கட்சிக்கு சொந்தமும் கிடையாது, ஒரு ஒருங்கிணைப்பாளர். இன்னும் சொல்ல போனால் கட்சியில் இருந்தாலும் ஒரு தொண்டன் தான், தலைவனெல்லாம் கிடையாது. கட்சி யாருதோ இந்த ஆள் வச்சுட்ருக்காரு. அதனால் தலைவனும் கிடையாது, ஒருங்கிணைப்பாளர், எல்லாரையும் சேர்த்துற ஒரு நபர், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. அந்த நபர் மேடையில் ஏறி நின்றுட்டு ஒரு கட்சியினுடைய தலைவரை சிறங்கு படைக்கு தளபதியா அப்படின்னு ஒரு கேவலமான வார்த்தையை மென்ஷன் பண்ணால் கீழே இருக்கிறவ சும்மா இருப்பானா? அதை கேட்க தான் செய்வான். இதனை இவருக்கு இது முதல் ஆபாசமான பேச்சா? விஜய் அவர்களை அவதூறும் ஆபாசமாகவும் பேசுனதே பல இடங்கள் அந்த சீமான் தான். அங்கே போய் செத்துருவேன், இங்கே போய் செத்துருவேன், இவன் வீட்டில் வாட்ச்மேன் கூட கூப்பிடலையாடா அப்படின்னு ஒருமையில் பேசுனது எல்லாமே இவர் தான். இவர் பேச ஆரம்பித்ததுக்கப்புறமா தான் தாவேகா தொண்டர்கள் ரியாக்ட் பண்ணதே. ஏன்னாவது ஒரு நாம் டம்மி கட்சியினுடைய தம்பிகளாவது சொல்ல முடியுமா, சீமான் அவர்களை விஜய் ரசிகர்கள் தான் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு? விஜய் ரசிகர்களை பேசுனதுக்கு தூண்டுனதே அந்த சீமான் தான். அப்போ இருந்து விஜய் ரசிகர்கள் இப்போ சீமான் அவர்களை திட்டுறதுக்கு காரணமே இவர் மட்டும்தான். இவரும் இந்த சாக்கடை துரைமுருகன் பெருசு இந்த உடுமாவன மூர்த்தி இவங்கெல்லாம் தான். இவங்களாம் வாண்டடாக விஜய் அவர்களை பேசி விஜய் ரசிகர்கள் டென்ஷன் ஆக்கி அவங்க வாண்டி கட்டிக்கிட்டு இருக்காங்க. இதில் விஜய் ரசிகர்கள் வாண்டடாக திட்டுற மாதிரி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுவானுங்க. ஒரு கட்சியை வழி நடத்தக்கூடிய ஒரு ஒருங்கிணைப்பாளர் இந்த மாதிரி பேசினா எவனுக்கு தான் கோபம் வராது? சிறங்கு படைக்கு தளபதியா அப்படின்னு கேட்குறாரு. அவர் என்ன புரட்சி பண்ணிட்டாரா, எந்த படைக்கு தளபதி அப்படின்னு கேட்குறாரு. சரி, நான் ஒன்று கேட்குறேன், செந்தமிழன் சீமான் அப்படின்னு நீ நிற்கிற போர்டுக்கு பின்னாடி இருக்குல்ல, செந்தமிழன் அப்படின்னு போடுறதுக்கு இந்த சைமனுக்கு என்ன தகுதி இருக்குது? இவர் முதல்ல தமிழரே கிடையாது அப்படின்னு திராவிடர்கள் எல்லாமே எடுத்து வச்சு செஞ்சு ப்ரூஃபோட பார்த்தோம்னா கிழிச்சிட்ருக்காங்க. விஜயலட்சுமி அக்கா முதற்கொண்டு கிழிச்சிட்ருக்காங்க. இவர் முதல்ல தமிழரே கிடையாது அப்படின்றது எல்லாரோட நிலைப்பாடும், அது எல்லாருக்குமே தெரியும். சரி, அப்படி தான் நீ தமிழனாக இருந்தாலும் அந்த செந்தமிழன் அப்படிங்கிற வார்த்தையை போடுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது? தமிழர்கள் அப்படிங்கிறவங்க ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்னு வாழ்ந்தவங்க, இப்போ வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க பல பேர். இந்த சீமான் அப்படியா? பாலியல் கேஸில் உள்ளே போனால் நீ எப்படி பார்த்தோன்னா செந்தமிழனான? செந்தமிழன் பேர் என்னன்னு தெரியுமா? தூய தமிழனா நீ? ஒரிஜினல் தமிழனா நீ? விஜயலட்சுமி அக்கா கேஸில் மாட்டி பார்த்தோன்னா நீ பாலியல் கேஸில் உள்ளே போய் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு நான் பண்ணது தப்புதா அப்படின்னு மன்னிப்பு கேட்டு வெளியோட நீ எப்படி செந்தமிழனாவ? அந்த செந்தமிழ் அப்படிங்கிற ஒரு பட்டப்பேரை நீ எதுக்கு போட்டுக்கிற? தளபதி அப்படிங்கிற பட்டப்பேரை எதுக்கு இவர் போட்டுக்கிட்டாரு, இவர் என்ன புரட்சியாளரான்னு கேட்குற? செந்தமிழன் அப்படின்ற பேரை போடுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது? நீ தூய தமிழனா, சுத்தமான தமிழனா? பழங்கினது ஒரு பொண்ணு கூட, அந்த பொண்ணு கூட எல்லா வேலையும் முடிச்சுட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டு இங்கே செந்தமிழன் அப்படின்னு போட்டால் நாங்களே ஏற்றுக்கணும், எங்களை பார்த்தா அந்தளவுக்கு முட்டா பயிலுக்கு மாதிரி திட்டுது. இதெல்லாம் நம்ம பேச வேண்டிய அவசியமே இல்லை. இவர் என்ன மாணாவுக்கு பார்த்தோன்னா தளபதின்ற பட்டத்தை அவர் வச்சிருக்காரு அப்படின்னு இந்த தற்கொலையெல்லாம் எது கேட்குது? அதெல்லாம் உனக்கு இந்த இடத்துல அவசியமா?
வேறு ஏதாவது பேசு, விமர்சனம் பண்ணுறியா பண்ணு. அதை விட்டுட்டு தளபதினு போட்டுக்கிட்டாரு. எத்தனை வருஷமாக பார்த்தோன்னா அவர் தூக்கி பிடிச்சி பேசணும், இல்லை அடுத்த சூப்பர் ஸ்டார் அவர் தான் அப்படின்னு. அப்போல்லாம் தெரியலையா தளபதி தான் அப்படின்றது பேர்? இப்போ தான் அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சுதா? சினிமாவில் இளைய தளபதி அப்படின்ற ஒரு பட்டம் கொடுத்துருந்தாங்க. அதை அப்படியே சுருக்கி அட்லி அவர்கள் மெர்சல் திரைப்படத்தில் தளபதினு வச்சார், அவ்வளோதான். இளைய தளபதின்னு வேணாம், தளபதிக்கு ஒரு ஏஜ் வந்துருச்சு, கொஞ்சம் பார்த்தோன்னா அடுத்த லெவலுக்கு வளர்ந்துட்டார், அப்படி இருக்கிறப்ப இளைய தளபதின்னு வேணாம், தளபதின்னு வச்சுக்கோ அப்படின்னு அதை கட் பண்ணி தளபதினு ஒரு பட்டத்தை கொடுக்குறாங்க. அதை மக்கள் ஏற்றுக்கிறாங்க. இப்போ வரைக்கும் போயிட்டு தான் இருக்குது. அந்த ஒரு பட்டத்தில் உனக்கு என்ன பிரச்சனைன்னு நான் கேட்குறேன். அவராது சினிமாவில் பார்த்தோன்னா தளபதின்னு பேர் வச்சுக்கிட்டு இங்கே அரசியலுக்கு வந்தார். நீ பார்த்தோன்னா அரசியலுக்கு வந்தே செந்தமிழ் அப்படின்னு ஒரு பேரை வச்சுருக்க, சம்மந்தமே இல்லாமல். தூய தமிழன் அப்படின்றதுக்கு எந்த ஒரு அருகதையும் இல்லாத ஒரு நபர். நீயே உட்காந்து பேசுகிற, என்னோட பசங்க படிக்கிற ஸ்கூலில் தமிழ் இல்லை அப்படின்னு. அப்போ நீ என்ன செந்தமிழன் சீமான்? நீ படிக்கிற பசங்க கூட தமிழ் படிக்கிற ஸ்கூலில் சேர்த்த முடியல, நீ வீட்டில் சொல்லித்தர்ற அப்படிங்கிற. அப்புறம் எப்படி நீ பெரிய செந்தமிழன் தீமான் அப்படின்னு தான் நமக்கு இந்த இடத்துல கேட்க தோணுது. சரி, அதெல்லாம் விடு, பரவாயில்ல. இந்த சாட்டை துரைமுருகன் ஒரு விஷயத்தை பேசினார். அதை நினைக்கும் போது பார்த்தோன்னா எனக்கு இவனுக்கு இந்த அளவுக்கு முட்டா பசங்களாடா அப்படின்னு தோணுது. இது ஓல்டு வீடியோ தான். அதாவது என்ன சொல்கிறார் அப்படின்னா, களத்தில் துப்பாக்கி ஏந்தி நின்ன என்னோட தலைவன்டா அப்படின்னு இவர் சொல்கிறாரு. நான் அம்மா யாரு சீமானா அப்படின்னு கேட்டால் இல்லை பிரபாகரன். சரி, அதுக்கு என்ன இப்போது? அந்த தலைவனை பார்த்தோன்னா தலைவனை ஏற்றுக்கிட்டவன் ஏன் தலைவன் அப்படிங்கிற அந்த தற்குறி. இல்லை, எனக்கு புரியல. துப்பாக்கியை களத்தில் ஏந்திக்கிட்டு பிரபாகரன், ஓகே, அவரை நீ தலைவனை ஏற்றுக்கிட்டே அப்படின்னா ஆமாம் ஏற்றுக்கிட்டேன். சரி, அதில் என்ன பிரச்சனை? இன்னொருத்தரும் இருக்கார், அவர் யார்? அந்த துப்பாக்கி ஏந்தின தலைவனை இவர் தலைவனை ஏற்றுக்கிட்டார், அந்த சீமான், அவரும் எனக்கு தலைவன். அந்த தலைவன் தான் இவர். துப்பாக்கி ஏந்தினது பிரபாகரன், ஓகே, அவரை நீ தலைவனாக ஏற்றுக்கிட்டேன். அவரை தலைவனாக ஏற்றுக்கிட்ட சீமானையும் பார்த்தோன்னே இவர் தலைவனாக ஏற்றுக்கிட்டாராமா. அது எப்படி? அது என்னடா கணக்குது? அவர் தலைவர், அவரை சீமான் தலைவனாக ஏற்றுக்கிட்டாரு. அப்போ இவரே தொண்டன் தானே? உனக்கு எங்கேருந்து தலைவன் பேர் வந்துச்சு? தலைவனுக்கும் தொண்டனுக்கும் வித்தியாசம் தெரியாத தற்கொலையாக இருக்கலாம் இவனுங்க. அதாவது களத்தில் எங்கள் அண்ணா சீமான் துப்பாக்கி ஏந்து நின்னார், அதனால் நான் அவரை தலைவனாக ஏற்றுக்கிட்டேன்னு சொன்னால் ஒரு நியாயம். களத்தில் துப்பாக்கி ஏந்து நின்ற ஒரு தலைவனை இவர் தலைவனாக ஏற்றுக்கிட்டாராமா, அதனால் இவரை இவர் தலைவனாக ஏற்றுக்கிட்டாராம். என்னடா காமெடி பண்ணுறீங்க? எந்த ஊர்ரா நீங்களா? உங்களுக்கெல்லாம் எவனா? ஆனால் இந்த அளவுக்கு தற்கொலைத்தனமாக பேசினா இதையும் நம்பிக்கிட்டு பார்த்தோன்னா ஒரு குரூப் சுற்றிக்கிட்டு இருக்கு. தமிழ் தேசியம் பேசுகிற அப்படின்னு இன்னுமே நம்பி இவங்க பின்னாடி சுற்றிட்டு இருக்காங்க. சரி, விஜய் அவர்கள கொள்கை என்னன்னு கேட்குறானுங்க. உங்கள் கொள்கை என்ன? தமிழ் தேசியமா, திராவிட ஆதரவா? திராவிடர்களுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு இப்போ திராவிட கட்சிகளுக்கு ஆதரவாக பேசிட்டு திராவிடர்களை தூக்கி பிடிச்சிட்டு திராவிடத்தில் ஒருத்தர் படம் எடுக்கிறாரு, அந்த படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணிவிட்டு இட்லி கடையில் உட்காந்து பார்த்தோன்னா ஓசியில் இட்லி தின்னுட்டு அதுக்கு ப்ரொமோஷன் பண்ணிகிட்டு இருக்கிற திராவிடன் தான் சீமான். இதில் எங்கே தமிழ் தேசியம் வந்துச்சு? தமிழ் தேசியத்துக்கும் நீங்கள் பண்ணுற அரசியலுக்கு என்னையா சம்மந்தம்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. அங்கே புரட்சி வெல்லும், இங்கே புரட்சி வெல்லும்பானுங்க. எல்லாம் என்னதுக்காக? ஒரு ஜான் வயிற்றுக்காக தான். அதை இதை பேசினா தானே நரம்பு பிடிக்க பேசணும். அப்படின்னா வெளிநாட்டில் இருக்கிற தமிழர்கள், அங்கங்கே சுற்றி இருக்கிற நம்ம தம்பிகளெல்லாம் பார்த்தோம்னா அண்ணனோட பேச்சை பாடுறா அப்படின்னு நரம்பு பிடிக்க பேசும்போது புல்லரிச்சு அப்படியே புல்லடிக்கிறதுக்கு கை அப்படி தடவருக்குள்ளே பாக்கெட்டில் 10 ரூபா இருக்குது, அப்படியே தூக்கி திறனதையாக கொடுத்துடலாம். அதுக்காக பேசுகிறதா? வேறு ஒன்றும் கிடையாது. அவர் புரட்சி செய்தார், இவர் புரட்சி செய்தார் அப்படின்னாங்க. இவங்க என்ன புரட்சி செஞ்சாங்கன்னு சொல்லுங்கன்னா சொல்ல மாட்டானுங்க. ஒன்றும் இல்லை. அந்த சக்தி மசாலா அப்படின்ற ஒரு பாக்கெட்டை தூக்கிட்டு தெரிஞ்சாங்களா? தமிழ் ஏன் 2ஆவதாக இருக்குது, 3ஆவதாக இருக்குது, ஏன் தமிழே வரல அப்படின்னு இப்போ முதலிடத்துக்கு கொண்டு வந்துட்டாங்களா? அந்த பிரச்சனை என்னாச்சு? ஒன்றும் இல்லை, டீல் முடிஞ்சது, போயாச்சு, அவ்வளோதான். தமிழை கொண்டு வந்துட்டாங்களா அந்த சக்தி மசாலா பாக்கெட்டில் மேலே? ஒன்றும் இல்லை. இவங்க எடுத்து எல்லாமே பார்த்தோன்னா ஃபெயிலியர் தான். அதை முழுசாக பண்ணவே மாட்டாங்க. பெரியார் இந்த அளவுக்கு கேள்வி கேட்குற அந்த தற்கொலைங்க, பெரியார் அவர்கள் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தார் அப்படின்னா, அதை நான் பல வீடியோக்களை சொல்லிட்டேன். அவர் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தார் அப்படின்னா அந்த போராட்டத்துக்கு தீர்வு கிடைக்கிற வரைக்கும் பார்த்தோன்னா அந்த இடத்த விட்டு நகர மாட்டார். அந்த போராட்டத்தில் மட்டும்தான் இருப்பார். அதுக்கு நடுவில் இந்த பக்கம் ஏதோ ஒரு பிரச்சனை வந்தால் கூட அது அப்படியே இருக்கட்டும், நான் முதல்ல இந்த பிரச்சனை முடிச்சுட்டு தான் வருவேன் அப்படின்னு இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கண்டுட்டு தான் பார்த்தோன்னா அடுத்த பிரச்சனைக்கே போவார். அதுதான் போராட்டம். அப்படிப்பட்ட பெரியாரை ரொம்ப தூக்கி பேசிகிட்டு இருந்தாங்க, அது வேற. இப்போ பார்த்தோன்னா பேசுவாங்க, இது வேற. அப்படிப்பட்ட ஒரு பெரியார் அந்த தற்கொலை இப்போ பேசுது அப்படின்னா அவரை விட பார்த்தோன்னா ஒரு போராளின்றதை பார்க்கவே முடியுது அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். இந்த தற்கொலை பார்த்தோன்னா ஏதோ ஒரு போராட்டத்தில் அந்த மாதிரியே அதை ஏதோ ஒன்று பண்ணி ஏதோ ஒரு விஷயத்தை மாற்றிருக்காரா? சீமானால் இந்த விஷயத்தை பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் இந்த அரசு மாற்றிருச்சுரா. சீமான் விடாமல் போராடி பார்த்தோன்னா அந்த விஷயத்தை மாற்றிட்டார், அதை ஒத்துக்க வச்சுட்டார் அப்படின்னு ஏதாவது ஒரு போராட்டத்தை காட்ட முடியுமானா ஒன்றும் இருக்காது. உடனே அந்த குரூப்பில் தூக்கிட்டு வருவாங்க என்ன அப்படின்னா, தமிழில் குடமுழுக்கு நடத்துனாங்க, அதுக்கு எங்கள் அண்ணன் தான் காரணம் அப்படின்னு. இது வேறு. இதை யாராவது எதுவும் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது நாங்கள் தான். நாங்கள் அன்றைக்கி போராட்டம் நடத்தினோம்ல ஒரு நாள். எத்தனை நாள் போராட்டம் நடத்தி எத்தனை நாள் ஜெயிலுக்கு போனீங்க? ஒரே ஒரு நாள் நடத்தினோம். அது மதிய சாப்பாட்டில் பசிச்சு வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வரலான்ட்டு போகும்போது காவல்துறை பார்த்தோன்னா அந்த இடத்தையே களைச்சி விட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு போயிட்டோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது.
போராட்டம்லாம் ஒன்றும் பண்ணல. அது கொஞ்சம் நேரம் கத்தணும் அவ்வளோதாங்க. சிறையெல்லாம் போகல. நாங்கள் சாப்பிட்டு வரக்குள்ளே போலீஸ் போயிட்டாங்க, அதனால் போகல. அப்போ நடந்ததுக்கு தான் இந்த பார்த்தோன்னா இந்த குடமுழுக்குன்றது கொண்டு வந்துட்டாங்களே. ஆமாம், அதுதான் அவங்களோட நிலைப்பாடு. இதுதான் அவங்களோட அரசியல். தூய்மை பணியாளர்கள் பார்த்தோன்னா களத்தில் போய் நிற்பாங்க, 2 ஃபோட்டோ ஷூட் எடுத்துப்பாங்க, சோசியல் மீடியாஸில் ஷேர் பண்ணுவாங்க. களத்தில் சீமான், பாதிக்கப்பட்ட மக்களுடன் சீமான், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இதே மாதிரி தான் எல்லா இடத்தையும் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். வருவாங்க, ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க, அதை சோசியல் மீடியாஸில் ஷேர் பண்ணுவாங்க, மக்கள் மத்தியில் சீமான் அப்படின்னு தம்பிங்க ஃபயர் விடுவாங்க. அதுக்கப்புறமா அடுத்த பிரச்சனை நடக்கும், அங்கே போவார், அதே மாதிரி பண்ணுவார், வந்துடுவார். அப்புறம் நைட் ஆனால் பார்த்தோன்னா இந்த மாதிரி முட்டு சுந்தில் பார்த்தோன்னா ஒரு 30 பேரை கூட்டி வச்சுக்கிட்டு, அவர் புரட்சி தெரியுமா, இவர் புரட்சி தெரியுமா, அந்த தம்பி யார் தெரியுமா, இந்த தம்பி யார் தெரியுமா அப்படின்னு கேட்டு அதுக்கு பார்த்தோன்னா ஒரு திறனதை திருட்டி கணக்காட்டிட்டு தம்பிகளோட காசு ஆட்டை போட்டு கிளம்பிடுவாங்க. இதே அவங்களோட வேலை, இது அவங்களோட அரசியல். பலகாலமாக இப்படி தான் நடந்துகிட்ருக்கு. கூட்டத்தை கூட்டி பேசுகிறாங்களே தவிர எதுக்கு பேசுகிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. இப்போல்லாம் கேட்க கேட்க வர தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னையாவது எந்த கூட்டத்துக்கு போனாலும் இதையே பேசிக்கிட்டு இருக்காரு இவர் அப்படின்னு. எனக்கு என்ன இன்னொரு பிரச்சனை அப்படின்னா, இந்த புரட்சியாளர் சேகுவரா, மருது பாண்டியர்கள், அதுக்கப்புறமா நம்மளோட முப்பாட்டன் அப்படின்னு பல பேரை சொல்கிறாருல, அவரோட விஷயங்களை இன்னுமே ஒரு ஸ்டேஜில் எடுத்து பேசிகிட்டே இருக்காங்க அப்படின்னா, அப்போ இவர் இன்னுமே அந்த தம்பிகளுக்கு அந்த புக்கை படித்து தெரிஞ்சுக்குங்கடா, இதை பற்றி தெரிஞ்சுங்க, இந்த வரலாற்றை தெரிஞ்சுக்க அப்படின்னு ஒரு தம்பிக்கு கூட பார்த்தோம்னா இன்னுமே அதை சொல்லித்தரவே இல்லையா? இவர் பேசினாதான் அந்த தம்பிகளுக்கே தெரியுமா? இத்தனை வருஷத்தில் அந்த தம்பிகளுக்கு இன்னுமே எதுவுமே தெரியாமல் தான் வச்சுருக்காரா? இன்னுமே அவர் பேசினாதான் கைதட்டுற லெவலுக்கு வச்சுருக்காரா? ஒருத்தனை கூட எதுவும் படிக்க வச்சு மாற்றலை, ஒருத்தனுக்கு கூட ஹிஸ்ட்ரியே தெரியாது, வரலாறும் தெரியாது. இவங்க பேசினாதான் கைதட்டுற லஞ்சுக்கு வச்சுருக்காங்க. தெரிஞ்சுக்கிட்டா நான் பேசுனது எப்படிப்பா கைதட்டுவாங்க, அதனால தான் நான் படிக்க வச்சுருப்பேன் அப்படின்னு அண்ணன் வச்சுருப்பார். அது அவரோட அரசியல் நேக்கு, அது நம்மளுக்கு புரியும், தம்பிகளுக்கு புரியுமா? சரி, ஓகே, ரைட்டு. இப்போ அந்த கூட்டத்தில் பார்த்தோன்னா பச்சையாக கேட்டு போன தம்பிக்கு ராயல் சல்யூட், சாட்டை ஸ்டைலையும் நம்ம சொல்லணுமா, ராயல் சல்யூட். இன்னும் பச்சையாக கேட்பானுங்க. நீ அரசியல் இதே விமர்சனம் பண்ணு, வேறு ஏதாவது பேசு. அதை விட்டுட்டு பார்த்தோன்னா விஜய் அவர்களை ஒருமையில் பேசுகிறது, கேவலப்படுத்துறதுன்னு திட்டினா இந்த மாதிரி இன்னும் பல பேர் கிளம்புவான். இந்த ஒரு விஷயத்தில் பார்த்தோன்னா இப்போ பார்த்துருப்பாங்க, இனி எங்கே போனாலும் இந்த மாதிரி ஜாக்கிரதையாக பேசலை அப்படின்னா ஒவ்வொருத்தரும் அதை பேச தான் செய்வான். அதனால் மரியாதைங்கிறது ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுங்க, அதுக்கப்புறமா வாங்கிக்கோங்க. இவர் எல்லாத்தையும் திட்டு வராமா, ஆனால் இவங்களை மட்டும் மரியாதை பேசணுமாமா? அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மரியாதையான ஆளுக்கு மரியாதை கொடுக்கலாம். மரியாதைன்னா என்னென்ன தெரியாத ஆட்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்குறது? அதனால தான் பையன் வச்சு செஞ்சுட்டு போயிட்டான். அத்தனை கூட்டத்தில் தைரியமாக பேசிட்டு போயிருக்கான். இன்னும் பல கூட்டத்தில் செருப்படிகளை வாங்குறதுக்கு தயாராக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். இவங்களை பற்றி பேசினா பார்த்தோன்னா டைம் போயிட்டே இருக்கும். அதனால் இதோட முடிச்சுக்கலாம். ஸோ உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் ஷேர் பண்ணிட்டு போங்க. அப்படியே பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், சினிமா அப்டேட்ஸ் இப்படி நிறைய நம்ம சேனலில் தொடர்ந்து வரப்போகுது.